ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயூஸ் கொங்குநாடு சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சிம்பிளான கேக் தான் பார்க்க போகிறோம். ஒரு வெனிலா கேக். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ எக்லெஸ் கேக்கு சிம்பிளான டெக்கரேஷன் தான் பண்ணியிருக்கேன், நிறையா போடல, சிம்பிளான டெக்கரேஷன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. ஒரு பவுலில் சுகர் பவுடர் ஒரு கப்பை விட கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு கேர்டு எடுத்துக்கோங்க. என்கிட்ட இப்போ இந்த கேர்டு தான் இருந்தது. நீங்கள் முடிஞ்சால் கெட்டியான கேர்டு எடுத்துக்கோங்க, இல்லை நல்ல திக்காக இருக்க கேர்டு எடுத்துக்கோங்க. வீட்டில் இருக்க கேர்டு போடாதீங்க, அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வீட்டில் இருக்கும்போது புளிப்புத்தன்மை வரது சான்சஸ் இருக்குது. ஸோ ஃப்ரெஷ்ஷான கேர்டு எடுத்துக்கோங்க. அந்த கேர்டு ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம மில்க் ஆட் பண்ணிக்கலாம். மில்க்கு நான் ஹாஃப் டம்ளர் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஹாஃப் டம்ளர் அளவு ஆட் பண்ணிக்கலாம், போதும். அதுக்கப்புறம் அதில் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். வெனிலா எசன்ஸ் ஃபியூ ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நிறையா வெந்துருச்சு, இவ்வளோ வேண்டியதில்லை, ஃபியூ ட்ராப்ஸ் இருந்தால் போதும். நான் பண்ணுறது பேசிக்கான வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் தான் பண்ணுறேன். அப்புறம் வினிகர் சேர்த்துறோம். ஏன்னா நம்ம எக்லெஸ் பண்ணுறதுனால வினிகர் ஆட் பண்ணோன்னா நல்லா கொஞ்சம் சாஃப்டாக வரும். நம்ம எக்லெஸ் தானே பண்ணுறோம், அதனால் இப்போ எக் யூஸ் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம எக்லெஸ் பண்ணும்போது லிட்டாக ஹார்டாக இருக்கும். அந்த ஹார்ட்னஸ் தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த வினிகர். இதுதான் இதோட மெயின் டிப்ஸு. இதை நல்லா பீட் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக எவ்வளோக்கு எவ்வளோ பீட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ சாஃப்டாக வரும். என்னால் ரொம்ப பீட் பண்ண முடியல. நான் பண்ணுறேன்னு சொல்லி அவள் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ என்னால் முடிஞ்ச அளவு நான் பண்ணினோம். இப்போ நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த வினிகரும் கேர்டும் நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பீட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ பண்ணிக்கோங்க. இப்போ ஜலிச்சுக்கலாம். 1 கப் அளவு மாவு எடுத்துக்கோங்க. அதுலேயே ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 அளவுக்கு பேக்கிங் சோடா, அது எல்லாத்தையும் ஜலிச்சுட்டு இப்போது இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஆக்சுவலாக இதில் ஆயில் ஆட் பண்ண மறந்துட்டேன். நீங்கள் 1/4 ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆயில் ஆட் பண்ண மறந்துட்டேன். இப்போது அதை பேக் பண்ணிக்கலாம். வேறு ஒரு டின்னில் நான் 170 டிகிரி ஃபேரன்ஹீட்டில் 10 மினிட்ஸ் வச்சு ப்ரீ ஹீட் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 40 மினிட்ஸ் வச்சுருக்கேன். 170 டிகிரியில் 40 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ மேலே கொஞ்சம் கிராக் வந்தனால அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ டெக்கரேட் பண்ணிக்கலாம். 2 லேயர் தான் பண்ணுறேன், சின்ன கேக் தான். ஸோ ஃபஸ்ட்டு விப்பிங் க்ரீமை நல்லா பீட் பண்ணிவிட்டு இதை நான் ட்ரம் கோட் பண்ணி ரெடியாக வச்சுட்டேன். லைட்டாக ஹியூமிடிட்டியாக இருக்கனால லைட்டாக மெல்ட் ஆகுது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணிவிட்டு ஹீட் இல்லாத மாதிரி செஞ்சிங்கன்னா அந்த மாதிரி மெல்ட் ஆகாமல் இருக்கும். நான் ரொம்ப சிம்பிளான டெக்கரேஷன் தான் பண்ணுறேன். ஏன்னா இப்போதைக்கு வீட்டில் இருக்க ஐட்டம்ஸ் வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.